வெல்கம் டு கவிஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். சக்கரை பொங்கல் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வெண்பொங்கல் அண்ட் தேங்காய் சட்னி பண்ண போகிறேன் டின்னருக்காக. சாதமும் பருப்பும் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்காக 2 ஸ்பூன் கீ விட்டுட்டு, கீ உங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். ஸோ தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜிஞ்சர், மிளகு, ஜீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டு நல்லா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லா இதை பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாதத்துலேயும் பருப்பத்துலேயும் இதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்னிஷ்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து தேங்காய் சட்னி பண்ண போகிறேன். அதுக்காக தேங்காய் எடுத்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, தேங்காய் வாங்கிட்டு அதை நல்லா கட் பண்ணி இந்தமாரி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். ஸோ தட் எப்பப்போ வேணுமோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். லைஃப் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இப்படி பண்ணால். ஸோ தண்ணியில் ஊற வச்சுருக்க தேங்காய் பல்லை எடுத்து இதில் போட்டுட்டு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, 2 பூண்டு, ஒரு சின்ன துண்டு ஜிஞ்சர், ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இதெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளி போட்டு கூட அரைப்பாங்க சில பேர். ஆனால் எனக்கு காரமாக வேணுன்றதுனால நான் புளி போட மாட்டேன். கொஞ்சம் தண்ணி விட்டு இது நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா உப்பு போட்டு மையாக அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இது தாளிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா ஜீரகம் போட்டுக்கலாம், ஒரு வரமிளகா போட்டுக்கலாம். எதுனாலும் நீங்கள் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். நல்லா இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்பயுமே பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது கரிஞ்சிரும். ஸோ இது நல்லா தாளித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சட்னியில் எடுத்து அதை போட்டுக்கலாம். ஸோ டின்னருக்காக பொங்கலும் தேங்காய் சட்னி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவிஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.